ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கேமரா ஸ்ரீராமுலு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே போயிட்டு வரலாம் தோட்டத்துக்குன்னு பார்த்தேன். காக்கா நிறையா கத்துது பாருங்க. அதுக்கு என்ன ஆபத்துன்னு தெரியல பாவம். ஏன் இப்படி கத்துறீங்க காக்கா? ஏன் கத்துறீங்க ராஜா? பாருங்க எவ்வளோ இருக்குது. ஏதோ ஒரு ஆபத்து தான் அதுங்களுக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த ஏற்ற வீட்டு மரத்தில் போய் உட்காந்துக்குது பாருங்க. இந்த மாதிரி காக்கா நான் பார்க்கவே இல்லை இத்தனை நாளாக. அமாவாசைக்கு சாப்பாடு வச்சா கூட வர மாட்டேன்துங்க, ஓடிவிடுங்க. ஐயோ என்னடா, ஏன்டா ஏன் ஓடுறீங்கப்பா? சுச்சோ காக்கா கா 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 காக்கா கூட்டத்தை பாருங்க. அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். ஒரு ஆபத்துன்னா கூட அதுங்கெல்லாம் ஒன்றா இருக்க பாருங்க. மனுஷங்க மாதிரிலாம் இருக்கவே மாட்டாங்க. நமக்கு என்னான்னு போவாங்க. காக்காவுக்கு சாப்பாடு வச்சா கூட காக்கான்னு கத்தி எல்லா காக்காவும் கூட்டு தான் சாப்பிடுங்க. சரிடா, நான் போய் வேலையை பார்க்குறேன்டா கண்ணுங்களா. போதும், என்ன ஆச்சுன்னு தெரியல. காக்கா அது பேர் அங்கே உட்காந்துங்க பாவம். சுச்சோ ஏண்டா அப்படி போகிறீங்க பாவம்? டாடா கஷ்டமாக இருக்குது மனசு. ஏண்டி செல்லாம், மனசு தாங்கலடா நீங்கள் இதுமாரி கத்துறதெல்லாம். அங்கே பாருங்க, ஏன்னு தெரியலையே. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, ஒத்துமையாக இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும். ஓகேவா? போட்டி பராமல் இருக்கக்கூடாது. ஒரு ஆபத்து வந்தாலும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகிறோன்னா வெற்றி கிடைக்கும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த மாட்டுப் பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க. ஹாய் காக்கா, ஹாய். ஏண்டா கத்துறீங்க? ஓகேடா, நான் போய் வேலையை பார்க்குறேன். பை செல்லம், பை செல்லம், பை பை.